Okay, good evening to all. So, welcome to the session of webinar by Kingmakers IAS Academy. Before that, I introduce myself. Okay, I am Ganesh Kumar. I'm working as a faculty of Kingmakers IAS Academy. Within this, a small introduction, I will start my session. Okay, so the today topic is coping with failure in UPSC. Okay, so UPSC இந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல எடுத்துக்கலாம், இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட்ல எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கோப்பை நீங்க எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல இதோட ஸ்கோப்பை நீங்க இன்னும் ஃபர்தரா மைக்ரோ பண்றீங்கனாலும் ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு கோல் இருக்கும்ல, அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கனாலும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ பட் சேஞ்ச் பண்ணலாம்னு பாக்குறேன். ஓகே, இந்த டாபிக்கோட இந்த ஃபெயிலியர் இருக்குல்ல, இந்த ஃபெயிலியரை நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேர்டை எடுத்துடலாம். Okay, instead of using this word, we will call it as a small victory versus great victory. Okay, so great victory, small victory அப்படிங்கும்போது ஒரு பெரிய வெற்றி இல்ல சின்ன வெற்றின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எதுவுமே செய்யலை அப்படிங்கிற பட்சத்துல தான் அது தோல்வியில முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேட் விக்டரி, ஸ்மால் விக்டரி. சர்வீஸ் கிடைக்கிற பட்சத்துல அது கிரேட் விக்டரி, இல்லைங்கிற பட்சத்துல அது ஒரு ஸ்மால் விக்டரி. ஓகே, ஏன்னா உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடியதுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா அமையறதுனால சொல்றேன். ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது, ஸோ இந்த டாபிக் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கோப்பிங் வித் தி கிரேட் விக்டரி வர்சஸ் ஸ்மால் விக்டரி. ஸ்மால் விக்டரி அப்படிங்கிறது உங்களோட இந்த அட்டெம்ப்ட் கிடைக்கல, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கிரேட் விக்டரி அப்படிங்கிறது அந்த அட்டெம்ப்ட்ல கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த அட்டெம்ப்ட்ல கிளிக் ஆகானாலும் சில நேரம் என்னவாகும் கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கும், ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு சர்வீஸ் ஒன்று கிடைக்கலாம். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த டாபிக் இப்படி பண்ணலாம். ஸோ எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் வெபினாரோட ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு பார்த்தா, இல்ல ஒரு அஜெண்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம் பை மீன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரெண்ட். ஓகே, வாட் இஸ் தி பிரசன்ட் ட்ரெண்ட் ஆர் வாட் இஸ் தி பிரசன்ட் கண்டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஓவராலா நான் எப்படி அதை கன்சால்டேட் பண்ணிருக்கேன் இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 ஸ்டேஜஸ்ல நான் அதை கிளாஸிஃபை பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 ஸ்டேஜஸ்ல கிளாஸிஃபை பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் திஸ் நேச்சர் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் என்ன கண்டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்கல்ல ஒரு சர்வீஸ், இதோட நேச்சர் அப்படின்னு ஸ்டடி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இட் இஸ் அன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு there is no any pass or failure. ஓகே, ஸோ ஒரு பாஸ்ங்கிற ஒரு கேண்டிடேட்டோ இல்ல ஃபெயிலியர்ங்கிற ஒரு கேண்டிடேட்டோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, யூ கேனாட் ஏபிள் டு லிஸ்ட் அவுட். ஸோ ஃபர்தரா இந்த அட்டெம்ப்ட் கிளிக் ஆகல, யூ ஆர் கோ ஆப்டட் ஃபார் அ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு there is no any pass or failure. ஸோ உங்களோட என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய கட் ஆஃப் எதுவா இல்ல, அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகல, அடுத்த அட்டெம்ப்ட்க்கு யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். இட் சஜஸ்ட் தட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் அட்டெம்ப்ட். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் ஃபெயில்டு அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. யுவர் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூ கேன் ஏபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இதை பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவுக்கு there is no any cut off marks. ஸோ ஒரு 35 மார்க்ஸ் எடுத்தா அது ஒரு பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்றோம்ல, அந்த ஒரு பர்சன்டேஜ்ல யூ கேனாட் ஏபிள் டு ஸ்கேல்டு. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த ஒரு ஆங்கிள் அவங்களால ஸ்கேல் பண்ண முடியாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட நேச்சர் இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தா, யூபிஎஸ்சின்னுங்கிற ஒரு அதோட ஸ்கோப் பார்க்கும்போது இல்ல நேச்சர் பார்க்கும்போது அது ஒரு பேன் இண்டியா எக்ஸாம். ஸோ பேன் இண்டியா எக்ஸாம் இன் சென்ஸ் த்ரூ அவுட் தி இந்தியா எல்லாரும் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம், ஒரு காமன் எக்ஸாமினேஷன்ஸ். எனிஒன் ஹூ கம்ப்ளீட்டட் தி பேசிக் டிகிரி either by means of ரெகுலர்லயோ இல்ல டிஸ்டன்ட் எஜுகேஷன்லயோ ஒருத்தர் ஒரு டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல anyone can appear for this examination. ஸோ இது ஒரு ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட்ல பார்க்க முடியாது, இல்ல அதர் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பேங்கிங் எக்ஸாம் அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல பார்க்க முடியாது. இட் இஸ் அ பேன் இண்டியா எக்ஸாம். ஸோ பேன் இண்டியா எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அதோட ரெப்ரசன்டேஷனும் பேன் இண்டியா லெவல்ல தான் இருக்கும், அதோட அப்ஜெக்டிவும் பேன் இண்டியா லெவல்ல தான் ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா என்ன ஒரு கண்டெக்ஸ்ட்ல இருக்குமோ அதே கண்டெக்ஸ்ட்ல தான் த்ரூ அந்த எக்ஸாமோட பேட்டர்னும் சரி, அந்த எக்ஸாமோட பெர்ஸ்பெக்டிவ் சரி, அந்த எக்ஸாமோட நேச்சரும் சரி, எல்லாமே எதுவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா அப்ரோச்ல தான் ஒர்க் ஆகும்.
ஓகே, அப்ப அப்பியர் ஆகக்கூடிய பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆல் டொமைன்ஸ். ஓகே, ஃப்ரம் மல்டிபிள் டொமைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் ஆல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொஃபைல்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ப்ரொஃபைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சேம் ஒரே ப்ரொஃபைல்ல இருந்து வரக்கூடிய ஒரு இதா இருக்கும். பட் இந்த எக்ஸாம்ஸ் அப்படி கிடையாது. யூ கேன் கம் ஃப்ரம் தி மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ். ஸோ மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து வரும்போது ரெப்ரஸன்டேஷனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மல்டிபிள் ப்ரொஃபைல்ல இருந்து தான் வரும். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் ஆவரேஜா அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ட்ரெண்ட். ஓகே, ஃப்ரம் 2016ல இருந்து 2019 வரைக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இதோட ட்ரெண்ட் என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இல்ல ஆவரேஜா பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 lakhs பீப்புள் என்னவாகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பியர் ஆகிக்கிட்டே இருக்காங்க வருஷம். ஓகே, எவ்ரி இயர் 9 to 10% ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் அப்பியரிங் இன் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, 9 to 10 lakhs அப்படின்னு வரும்போது ஸோ அந்த கண்டெக்ட்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 lakh பீப்புள்ஸ் ஆவரேஜா அப்பியர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2020ல அப்பியர் ஆன டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10.5 lakh 8 lakh பீப்புள்ஸ். ஓகே, இந்த 10.58 lakh பீப்புள்ஸ்ல எல்லாரும் அப்பியர் ஆகி எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஓகே, டு பி வெரி ஹானஸ்ட், ஸோ தி டேட்டா ஷோஸ் தட் இட் இஸ் நாட். ஓகே, ஸோ 10.58 lakh பீப்புள்ஸ் அப்பியர் ஆகுறதுல ஒன்லி அரௌண்ட் 50% ஒன்லி அப்பியர் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எக்ஸாம் ஹால்ல போகும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ மார்னிங் நீங்க இருக்கிற ஹால்ல மினிமம் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கிற ஹால்ல ஒரு 8 to 9% என்னவா இருக்க மாட்டாங்கன்னா அப்பியர் ஆயிருக்க மாட்டாங்க. இல்ல ஆவரேஜா ஒரு 7 to 8 வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த எக்ஸாம்ல அப்பியர் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட் ஸ்டடியில பண்ணதுல ஹைதராபாத்ல நடந்த ஸ்டடீஸ்ல ஒன்லி 65% ஆஃப் அட்டண்டன்ஸ் தான் எப்ப இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பீரியட்ல நடக்கும்ல. ஸோ மார்னிங் CSAT 1 பேப்பர், ஓகே, ஜெனரல் ஸ்டடீஸ் 1, ஆஃப்டர்நூன் CSAT பேப்பர் 2 இருக்கும். ஸோ மார்னிங் அப்பியர் ஆனது 65% பீப்புள்னா ஆஃப்டர்நூன் அப்பியர் ஆனது பாத்தீங்கன்னா 45% ஆஃப் பீப்புள்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்பியரிங்கிறது அப்ளை பண்ணதை விட என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45% தான் அப்பியரே ஆகுறாங்க. ஓகே, தட் இஸ் கம்ப்ளீட்டிங் போத் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஜெனரல் ஸ்டடீஸ் 1 சரி, CSAT பேப்பர் 2 சரி, ரெண்டையும் சேர்த்து அப்பியர் ஆகக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் 45% ஆஃப் பீப்புள்ஸ் தான் அப்பியர் ஆகுறாங்க. இதுல அதிகமான டிராப் அவுட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த கேட்டகரி ஆஃப் SC/STs அண்ட் OBSs. ஒன் ஆஃப் த சேட் ஸ்டோரியிலே சொல்ல முடியுது. ஓகே, ஸோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸை வச்சு நீங்க பயப்படுறதுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு வேண்டி தான் சொல்றோம். ஸோ 10 lakh மெம்பர்ஸ் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ்ல நம்மளால அப்பியர் ஆகி கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா நம்பர் டசன்ட் மேட்டர்ஸ். தி டெவில் இஸ் இன் தி டீடைல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் டீகோட் பண்ணி உள்ள டீடைல்டா பார்க்கும் போது தான் தெரியும் இதுல ட்ரூ ஆஸ்பிரன்ஸ் எவ்வளவு பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ட்ரூ ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ குவாலிஃபைட் ஃபார் மெயின்ஸ்னு இருக்குல்ல, 11,845 சொல்றோம், இல்ல 10,419 சொல்றோம், இல்ல 13,300 சொல்றோம், இல்ல 15,882 சொல்றோம்ல. சோ இதுல இருந்து ஒரு 3 மடங்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 3 டைம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 11,000 அப்படின்னு வரும்போது ஒரு 33,000 பீப்புள்ஸ் தான் ஒரு ட்ரூ ஆஸ்பிரண்டாவே இதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இவங்க தான் சீரியஸா எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதா இருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லாருமே பைபாஸஸா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்பியர் ஆகிற தட் இஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எல்லாரும் அப்பியர் ஆக கிடையாது. அப்பியர் ஆகக்கூடிய எல்லாரும் 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் கிளியர் பண்ண கிடையாது. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அந்த 2 எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்றது கிடையாது, அட்டன் பண்றதுல எல்லாரும் கிளியர் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ மினிமம் இதுல இருந்து ஒரு 1/3 போடலாம் அப்படின்னா ஒரு 33,000 பர்சன்ஸ்குள்ள தான் உங்களோட காம்படிஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் இந்தியா ஒரு 30,000 பீப்புள்ஸ் தான் அந்த காம்படிஷன்லயே அந்த ரேஸ்லயே ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல ஓவரால் சக்சஸ் ரேஷியோ பெர் இயர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 0.2% to 0.3%. ஓகே, ஒரு 10 lakh பீப்புள்ஸ் அப்பியர் ஆகிற இடத்துல ஜஸ்ட் ஒரு 0.2% to 0.3% ஆஃப் பீப்புள்ஸ் தான் என்ன ஆகுறாங்கன்னா கிளியரே பண்ண முடியுது இந்த எக்ஸாம். ஸோ அப்படியே ஒரு 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 குளோரிஃபைடு எக்ஸாம், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம் சொல்றோம்ல, ஸோ அதோட ஒரு சக்சஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.2 to 0.3% தான் இருக்கிறது. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த எக்ஸாம்ஸோட எஜுகேஷனல் ப்ரொஃபைல் இருக்கும்ல, டைவர்சிட்டி. ஸோ இந்த எஜுகேஷனல் டைவர்சிட்டியில அதிகமா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 60% கிளியர் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஸ்டடி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் இதை டாமினேட் பண்றாங்க. ஓகே, பிகாஸ்
பர்சன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்பியரிங் ஃபார் தி இன்ஜினியரிங் எக்ஸாம், இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்பியர் ஆகக்கூடிய பர்சன்ஸ் அதிகம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த ரிசல்ட்டும் அதிகமாக வருது. ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து எவ்வளவு வருதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 84% தான் சிவில் சர்வன்ட்ஸ் வர்றாங்க உள்ள. ஓகே, ஃப்ரம் தி ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஆர் ஃப்ரம் தி சயின்ஸ் பேக்ரவுண்ட் கண்டிஷன்ஸ்ல வரும்போது, ஸோ ஆல்மோஸ்ட் இதோட ரெப்ரஸன்டேஷன், விமன் ரெப்ரஸன்டேஷன் பார்க்கும்போது 23.7%, இங்கேயும் 33.3% கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் சோஷியல் ஜஸ்டிஸும் கொஸ்டினபிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த கண்டெக்ஸ்ட்ல வரும்போது இங்க நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அப்பியர் ஆகக்கூடிய, தட் இஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எல்லாரும் என்ன பண்றது இல்லைன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறது இல்லை. ஓகே, எக்ஸாம்ஸ் எழுதுற எல்லாருமே ட்ரூ அஸ்பிரண்டான்னு கேட்டா, சீரியஸ் அஸ்பிரண்டான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு 1/3 மெயின்ஸ் எழுதுற கேண்டிடேட்னா அதுல ஒரு 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்றாங்க அப்படின்னா த்ரூ அவுட் தி என்டையர் இந்தியா, ஓகே, ஒன்லி ஒரு 30,000 to 40,000 பர்சன்ஸோட தான் நம்ம ஃபைட் பண்ண போறோம், கம்பீட் பண்ண போறோம். ஸோ நம்பர்ஸை பார்த்து யூ கேனாட் ஏபிள் டு ஃபியர். ஓகே, நம்பர்ஸ் அது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ கொஞ்சம் டீடைலா டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அதை நம்ம கடந்து போயிடலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் தி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஆர் ஹை இன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்களுக்கு சக்சஸ் ரேட் கம்மியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அங்கேயும் என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் லேட் நார்மலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பை மீன்ஸ் ஆஃப் ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல தே ஜஸ்ட் டூ பை மீன்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் மூலமாவோ இல்ல நார்மலைசேஷன் மூலமாவோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஆப்ஷனல்ஸ் இருக்குல்ல, இதை ஸ்கேலிங் பண்றது மூலமா தி ஸ்ட்ரீம்லைன் திஸ் ப்ராசஸ். ஓகே, தே ட்ரை டு பிரிங் மோர் டைவர்சிட்டி ஆர் எஜுகேஷனல் டைவர்சிட்டி இன் தி கேண்டிடேட் ப்ரொஃபைல். ஸோ அது கன்யூஸ் ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அதை பத்தி நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விமனோட ரெப்ரஸன்டேஷன் பார்க்கும்போது 23.7%. இங்க அடுத்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராப் அவுட் ரேஷியோ எங்க அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயே SC/STs அண்ட் OBCs தான் டிராப் அவுட் அதிகமாகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் சீரியஸ் திங்ஸ் விச் ஹாஸ் டு பி ரெக்டிஃபைட். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏஜ் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது அப்பியரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், தென் அப்பியர்டு ஏஜஸ், the number of attempts, இதை வச்சு ரீசெண்டா ஒரு 69th ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ 69th ரிப்போர்ட் ஆஃப் UPSC, இட் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இயர் ஆஃப் 2017. ஓகே, ஸோ 2017 கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல். ஓகே, அதை வச்சு ஒரு 69th ரிப்போர்ட் ஆஃப் UPSC சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல ஸ்டடி பண்ணதுல, ஸோ ஏஜிங் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் வைஸ் ப்ரொஃபைல் ஆஃப் மேல் கேண்டிடேட். ஓகே, ஸோ மேல் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகி என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனலி ரெக்கமெண்டட்ங்கிறது கடைசி எலிஜிபிள் பர்சன்ஸ்னு வருவாங்கல்ல. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 to 24, 24 to 26 இந்த ஏஜ் வந்து ஒரு ஒரு குளோரியஸ் டைம்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ளைன் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் 30 and above போகும்போது டிக்ளைன் ட்ரெண்ட்ல போயிடுது. ஓகே, பெர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோஸ் பார்க்கும்போது இதே சிமிலர் ட்ரெண்ட் தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் நடக்குது. ஸோ ஏஜ் கூட கூட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுதான்னு கேட்டா, மேப் ஷோஸ் தட் சச் அ கண்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ மேப் ஆர் your pictographical representation shows that the number of persons who appeared and number of persons who are appeared for mains examination and number of persons who cleared this examinations, the age will determine the subjects. ஓகே, ஏஜ் வரும்போதே இங்க அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இங்க என்ன ஆரம்பிக்கும்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஏஜ் ப்ரொஃபைல் இது அப்படிங்கிற பட்சத்துல நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்கல்ல 2017ல. ஸோ இது 2017ஓட டேட்டா. ஓகே, 2017ஓட ப்ரிலிம்ஸ் அட்டம் பண்ணக்கூடிய டேட்டாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களால ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்டை உங்களால ஃபீல் பண்ண முடியும் எல்லா ஸ்டேஜ்லயுமே. ஓகே, மேல் ஓபிசி நம்ம பெஞ்ச் மார்க்கா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு இன்டர்மீடியன்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஓபிசி நம்ம பெஞ்ச் மார்க்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெண்டை நீங்க டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. பிலிம்ஸ்க்கு அப்பியர் ஆகக்கூடிய பர்சன்ஸோட நம்பர்ஸ் என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா இயர் பை இயர் ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இதே ட்ரெண்ட்ல தான் என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் அப்பியரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மெயின்ஸோட அப்பியரிங் ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, இதுல ரொம்ப குளோரியஸ் டைம் பீரியட் எதுன்னு சொல்றேன். தட் இஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் மோர் ஆர் என்டர் இன்டு தி சிவில் சர்வீஸ் அப்படின்னு வரும்போது இந்த 3rd and 4th அட்டம்ப்ட்ல நிறைய பேர் உள்ள என்டர் ஆகுறாங்க. ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது சொல்றேன்.
ஸோ மற்ற எல்லா சார்ட்டை விட நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் இருக்குல்ல, தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட், இட் இஸ் கன்சிடர் டு பி அன் க்ரூஷியல் அட்டெம்ப்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஏன்னா இது ஒரு டிரான்சிஷன் ஜோன் மாதிரி. ஸோ இதுதான் இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது ட்ரெண்ட் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். ஓகே, மெயின்ஸ் பேப்பர்ல பார்க்கும்போது இது 2017 டேட்டாவான்னு கேட்டா 2018 டேட்டாவா இருந்தாலும் சரி, அது இல்லை நம்மகிட்ட. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணாலும் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட் இருக்குல்ல, இந்த டைம் பீரியட்ல இருக்கிறவங்களோட கிளியரன்ஸ் டேட்டா அதிகமாகுது, ரேஷியோ அதிகமாகிட்டே போகுது. ஓகே, ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்டை விட தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல ரிசல்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிளியரிங் தீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஹை இன் நம்பர்ஸ் இன் ஆல் த ஸ்பியர். ஓகே, ஸோ இதே கண்டெக்ட்ல வரும்போது கொஞ்சம் நம்ம ஏஜ் ப்ரொஃபைல ஸ்டடி பண்ணாலும் அதே இதுல தான் இருக்கும். ஏஜ் ப்ரொஃபைல ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 to 26 இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட்டுக்கு வந்துருவீங்க. நீங்க ஒரு 21 இயர்ஸ்ல அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா 24 to 26 நீங்க இந்த அட்டெம்ப்டை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ். ஓகே, ஸோ இங்கேயும் அட்டெம்ப்ட் ரேஷியோஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் டிவியேட் ஆகும், ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். இந்த ஒரு ப்ரொஃபைல விட்டுருங்க, அடுத்த ப்ரொஃபைல பாருங்க. ஸோ இதுவும் என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே போகுது. தட் இஸ் இன் சென்ஸ் இது ஒரு அப்வர்ட் ஸ்விங்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்பியர் ஆகிறது பாத்தீங்கன்னா டிக்ளைனிங் கன்சிஸ்டன்டா என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகுது, நோ டவுட். ஓகே, பட் அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணக்கூடிய பர்சன்ஸோட ஓகே டு ஒன் மேக்ஸிமம் ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்லாம் ஒரு டு ஒன் எக்ஸ்டென்ட் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா டிக்ளைன் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது ஒரு அப்வர்ட் ஸ்விங் ட்ரெண்ட்ல இருக்கு, ஒரு பாரபோலிக் ட்ரெண்ட்ல இருக்கு. இதை ஸ்டடி பண்ணும்போது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏஜ் ப்ரொஃபைலை வச்சு ஸ்டடி பண்ணாலும் இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, இந்த ஸ்டடி ப்ரொஃபைல் பார்க்கும்போது இதுவும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் ஸ்விங்ல போயிட்டு திருப்பி லோ லெவல்ல போகுது. அப்ப எது நம்மளை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் நம்மளோட சக்சஸ் ரேஷியோவை டிட்டர்மைன் பண்ணுது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏஜ் ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, இது ரெண்டும் வந்து நம்ம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது ரெண்டையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் டிராவல் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் திங், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் கிவிங் அட்டெம்ப்ட்ஸ். ஓகே, செகண்ட் திங், யுவர் ஏஜ் ப்ரொஃபைல் மஸ்ட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெத்தாஜிக்காவோ இல்ல டேக் இட் கிராண்டாவோ நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இட் சீரியஸ்லி இட் வில் இம்பாக்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆர் இன் யுவர் சர்வீஸ் ரிசல்ட். ஓகே, ஸ்டடி பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் இதுதான், கொஞ்சம் டீடைலா ஸ்டடி பண்ணோம்னா. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, இன் சென்ஸ் சக்சஸ் ரேஷியோஸ் எதுல அதிகமா இருக்குங்கிறத ஆப்ஷனல் பேப்பர்ல கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்க. ஓகே, ஆஃப்லைட் கொஞ்சம் அந்த சயின்ஸ் பேப்பரை விட்டு ஆர்ட்ஸ் பேப்பருக்கு மூவ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நான் சொன்ன இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் சொல்றேன்ல, அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிற பேலன்ஸ் இருக்கும். நீங்க இந்த ரிப்போர்ட் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் டீடைல் நம்ம ஸ்டடி பண்ணோம்னா ஏதோ ஆப்ஷனலுக்கு ஓரியன்டேஷன் போன மாதிரி ஆகி போயிடும், அது வேணாம். ஓகே, ஸோ நீங்க ஜஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க, எந்த ஆப்ஷனல்ல அப்பியர் ஆனா அதிகமான ரிசல்ட் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட மைண்ட் செட் ஒன்று இருக்கு, அதை சூஸ் பண்றது. ஓகே, ஸோ இதை தாண்டி நம்ம ஆப்ஷனல் பத்தி பேசும்போது அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஓரியன்டேஷனா போயிடும். ஓகே, அடுத்த ப்ரொஃபைல் வரும். ஸோ அடுத்த ப்ரொஃபைல் வரும்போதும் மெயின்ஸ் ரெக்கமெண்டட்ங்கிறது த பர்சன்ஸ் ஹூ கிளியர் திஸ் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது இங்கேயும் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அட்டெம்ப்டோட ரேஷியோஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ உங்களுக்கான குரூஷியல் அட்டெம்ப்டோ இல்ல நீங்க அதிகமா கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட் தான். திஸ் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன் யுவர் டிராவலிங் டைம், இன் சென்ஸ் அப்பியரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஓவர் கம் தி எக்ஸாமினேஷன்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம் எதனால இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல மட்டும் அதிகமான பர்சன்ஸ் கிளியர் ஆகிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது. ஓரளவுக்கு நீங்க அந்த நம்மளோட அந்த ஸ்டேஜஸ் சொல்றேன்ல, அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேஜஸ், ஸோ அந்த ஸ்டேஜஸ் பார்க்கும்போது உங்களால ஸ்டடி பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓவரால் இந்த ரெண்டு அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அதிகமா இருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ ஒருவேளை நீங்க ஏதோ எந்த ஸ்டேஜ்ல இருப்பீங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இது ஒரு காமன் ப்ரொஃபைல்னால ஒரு ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்துல அதுக்கேற்ற அப்படி நம்ம டியூன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு மல்டிபிள் ப்ரொஃபைல்ல இருக்கிறனால ஸோ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருப்பீங்கன்னு தெரியல, பட் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதுக்கான எஃபோர்ட்டை நீங்க போடும் போது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்தே ஆகும். அதுக்காண்டி இங்க எல்லாருமே ஜீரோவால இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஓகே, ஸோ எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ரிசல்ட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல நம்ம ஒருத்தரா இருந்தா மட்டும் போதும். ஸோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் கேண்டிடேட்டா இருந்தாலோ இல்ல 5th 6th 7th இல்ல 9th அட்டெம்ப்ட் கேண்டிடேட்டா இருந்தாலோ நீங்க ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கீங்க கேட்டீங்கன்னா இங்க எல்லாத்துலயுமே ரெப்ரஸன்டேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு கண்டெக்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா என்னவாகும் கேட்டீங்கன்னா நீங்களும் அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த மெம்பரா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு.
தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது 1 இயர் டேட்டா 2017 டேட்டா வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு கம்பேரிட்டிவ் டேட்டாஸ் நம்மகிட்ட இல்லை. ஓகே, ஸோ ஓவரால் நமக்கு இருக்கிற ஒரு ஸ்டடிஸ் இந்த டேட்டாஸை வச்சு அப்சர்வ் பண்ணும்போது உங்களோட 3rd and 4th அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல இல்லையான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்லயுமே இருக்கக்கூடியதுதான், பட் வெரி ஃபியூ தான். ஓகே, அதே மாதிரி 5th 6th 7th அட்டெம்ப்ட்லயும் ரேஷியோஸ் குறையுதான்னு கேட்டா அங்கேயும் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு, பட் கம்மி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டை ஸ்டடி பண்ணும் போது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்பியர் ஆகிறது ரெடியூஸ் ஆகிட்டு போகுதுங்கிற ட்ரெண்டை நம்ம ஃபர்ஸ்டே ஸ்டடி பண்ணிட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர் வச்சு கம்பேர் பண்ணும் போது. தென் சக்சஸ் அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூ ரீசன்ஸ் தான். ஓகே, ஒன்னு இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒண்ணு எங்கேயும் கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஃபெயிலியர் இருந்து உங்களால ஈஸியா என்ன பண்ணிட முடியும்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ரெக்கவர் ஃப்ரம் தட் ஃபெயிலியர். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இந்த ஸ்டேஜஸை வந்து 3 ஸ்டேஜஸா பிரிச்சிடறேன். இன் சென்ஸ் நம்மளோட ஹவு டு கோப் அப் வித் தி ஃபெயிலியர் ஆர் கிரேட் விக்டரி வர்சஸ் ஸ்மால் விக்டரின்னு சொல்றேன்ல, இதுல நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு 3 ஸ்டேஜஸா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்ல இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd and 4th அட்டெம்ப்ட் இதை வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜா கொண்டு வந்து வச்சிடறேன். ஓகே, இதுவே ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராசஸ் தான். இனிஷியல் ஸ்டேஜ்ல 1 2 3 வேணா சொல்ல முடியும். ஓகே, ஒரு 1 2 3rd அட்டெம்ப்ட் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் சொல்றேன். ஓகே, இதுல இருக்கக்கூடிய காமனான சேலஞ்சஸ் நமக்கு என்னவா இருக்கும், நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும், நமக்கான இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணி வெளியே வரும். இதே மாதிரி செகண்ட் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இல்ல ஒரு ஆம்பர் பாக்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அது ஒரு ஆரஞ்சு லைட் கொடுக்குற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 அட்டெம்ப்ட்ஸ் ஒரு கிரீன் லைட் மாதிரி. ஓகே, யூ கேன் ஏபிள் டு ப்ரொசீட். ஓகே, தேர் இஸ் நோ எனி இஷ்யூஸ் இன் இட். பட் அந்த 4th and 5th அட்டெம்ப்ட் போகும்போது அது கிட்டத்தட்ட ஒரு ஆம்பர் பாக்ஸ் மாதிரி. ஓகே, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது ஒரு ஆரஞ்சு லைட் மாதிரி ஒரு ஆம்பர் பாக்ஸ் லைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அதை நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கடக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப குரூஷியலான டைம் பீரியட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்துட்டு போகும். ஒண்ணு அங்கே கிளியர் பண்றதா இருக்கணுமா, இல்ல அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நம்மளை எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறத எதுல டிசைட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அட்டெம்ப்ட் தான் டிசைட் பண்ணும். அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்னு சொல்றோம்ல, சோ அதுதான் நம்மளை டிசைட் பண்ணும். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். த பர்சன் ஹூ அப்பியர்ட் ஃபார் மோர் தென் 5 அட்டெம்ப்ட்ஸ். ஸோ அந்த ஒரு 5 அட்டெம்ப்ட்டுக்கு மேல அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன நேச்சர்ல இருக்கும், நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது. தென் அந்த இடத்துல எப்படி சர்வீஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதா அந்த ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் திருப்பி யூ ஹவ் டு பேஷன்ட்லி வெயிட் ஃபார் another year. ஒரு இயர் நீங்க கண்டிப்பா அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா யூ ஷுட் நாட் வாண்ட் டு வெயிட் ஃபார் தட். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும், தென் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த 3 ஸ்டேஜஸ்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஓகே, இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். பட் இது எல்லாமே எஸ்ஓபியா இல்ல இது எல்லாமே யூனிக்கா இல்ல யூனிஃபார்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகே, பர்சன்ஸ் டு பர்சன்ஸ் மாறலாம். இல்ல அந்த கண்டெக்ஸ்டுக்கு ஏத்த அப்படி சம்திங் டிஃபரெண்ட் ஆகலாம். நீங்க ஒருவேளை அந்த கன்சர்ன் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாம கூட நீங்க போயிருக்கலாம். ஓகே, பட் காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரம் அவர் அப்சர்வேஷன்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் ஹேவிங் 7 years of 8 years of experience இன் டர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங்ல ஒரு 7 years of experience இருக்கு. மோர் தென் ஒரு 7,000 கேண்டிடேட்ஸ் மேல பார்த்திருப்போம். ஸோ சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ வில் பர்சனலி இன்டராக்ட் வித் திஸ். ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல சொல்றேன், எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயுமே யாராச்சும் ஒரு ஆள் வந்து கேட்கக்கூடிய ஒரு டவுட்டோ இல்ல ஃப்ரம் அவர் ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரிசல்ட் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல என்னவா இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டேஜ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இருக்கும். அது மாறலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ் நீங்க 3rd அட்டெம்ப்ட்லயோ இல்ல 5th அட்டெம்ப்ட்லயோ கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, அது டிபெண்ட்ஸ். அது இட் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யுவர் கண்டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட ஈகாலஜிக்கல் கேரக்டர் தென் உங்களோட அந்த ஒரு பேஸ்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணிக்க இருக்க விஷயமா இருக்கும். பட் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு ஃபேஸ்லயோ நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பர்சனா தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், இட் இஸ் அன் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு 0 to 4 yearsக்குள்ள வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும் தான். பட் சான்ஸ் ஆஃப் அந்த ரேஷியோஸ் ரொம்ப கம்மி. பர்சன்டேஜ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டடி மூலமா நம்ம அதனால பண்ணிட்டோம். ஓகே, ஸோ சான்சஸ் இருக்கு. பட்
இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சக்சஸ் ரேஷியோ அதிகம். அவ்வளவுதான். ஸோ இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் தான் இது. உங்களை பயமுடுத்தக்கூடியதோ இல்ல கொஸ்டின் பண்ணக்கூடியதோ இல்ல. கண்டிப்பா உங்களை இது கொஸ்டின் பண்ணும். எங்க பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்னர் தாட்ல கொஸ்டின் பண்ணுச்சுன்னா யூ ஆர் ஒர்க்கிங் இன் ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜோட பிளாட்ஃபார்ம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 to 3 அட்டம்ஸ் இருக்குல்ல, இது ஒரு இனிஷியல் அட்டம். ஸோ உங்களோட ஒரு ஸ்டார்ட் பண்ற ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல. ஸோ 2021ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இயர்ஸ். ஓகே, இதுக்குள்ள நீங்க எவ்வளவு கொடுக்க முடியும்னா ஒரு 3 அட்டம்ஸ் கொடுக்க முடியும். இதுக்குள்ள என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும்? அஸ் அ ஃப்ரெஷரா நான் உள்ள வர்றேன். உள்ள வரும்போது என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஷுட் பி மோர் என்தூசியாஸ்டிக். ஓகே, ஏன்னா ஒரு ஹர்ட் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க கண்டிப்பா. ஓகே, ஒரு ஆட்டு மந்த கூட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் போகக்கூடிய ரூட் கிடையாது. ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் முடிச்சிருந்தாலோ இல்ல ஒரு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் முடிச்சிருந்தாலோ அடுத்து அவங்க சர்ச் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா ஜாபா இருக்கும். ஓகே, ஸோ ஜாபா இருக்கிற பட்சத்துல நீங்க செப்பரேட்லி என்ன ஆகிங்கன்னு பாத்தீங்கன்னா தனியா அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஸோ ஹர்டு மென்டாலிட்டி இல்லைங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ நீங்க கொஞ்சம் என்ன ஆகுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் குரூப்பை விட்டு வெளியே வர்றீங்க. ஸோ வெளியே வரும்போது யூ ஷுட் பி வெரி என்தூசியாஸ்டிக். ஸோ ஏன்னா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, புதுசா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் சரி, அவங்க பேசக்கூடிய விஷயங்களும் சரி, கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு என்ன வரும்னா அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிற மாதிரி தான். ஸோ யூ ஃபீல் மோர் என்தூசியாஸ்டிக் அட் த ஸ்டேஜ். தென் இந்த ஸ்டேஜ்ல எப்படி நீங்க லேர்ன் பண்ணிக்கிற கூடிய விஷயமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் லைக் கிளே மாதிரி வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு மோல்ட். ஸோ ஒரு பெரிய கொஸ்டின் ஆஃப் என்கொயரி இருக்காது. ஓகே, லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களும் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியக்கூடக்கூடிய விஷயமா இருக்கும், புதுசா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். கண்டிஷன்ஸ் அப்ளை, யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட். ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்ல இருக்கணும். தென் இந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ ஹரிசாண்டல் லேர்னிங், வெர்டிகல் லேர்னிங் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லேர்னிங் இஸ் நத்திங் பட் யூ கேன் ஏபிள் டு டைவர்சிஃபை யுவர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, டைவர்சிபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் இந்த ஏரியா ஆஃப் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனலேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால என்ன பண்ண முடியும்னா ஹரிசாண்டலா லேர்ன் பண்ண முடியும். தட் இஸ் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய யூபிஎஸ்சிக்கு ஏற்ற அப்படி உங்களை நீங்க ரெடி பண்ண முடியும். எப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் கிங் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அதை பத்தின ஒரு டீப் ஸ்டடியோ ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடியோ அங்க இருக்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹரிசாண்டல் லேர்னிங் தான் இருக்கும். அதாவது சப்ஜெக்டை பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும், அதை பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் ஹரிசாண்டல் லேர்னிங் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கிடைக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மோர் டைவர்சிஃபைடா நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஃபீல் பண்ணுவேன் இன் சென்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு நிறைய கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா நான் ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னா யூ ஆர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் இஷ்யூ. ஒரு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கான டைவர்சிபிகேஷன் இருக்கும், பட் கம்பேரிட்டிவ் மினிமல் லெவல்ல. ஸோ இங்க அப்படி கிடையாது. யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் என்டையர் திங்ஸ். ஓகே, பாலிட்டி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்தியன் எக்கனாமி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சோசியாலஜினாலும் என்னன்னு தெரியணும், இன்டர்நேஷனலேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனாலும் தெரியணும், ஜியோ பாலிட்டிக்ஸ்னாலும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸோட நேச்சர் என்ன ஆகும், ஹைலி டைவர்சிஃபைடா போகும். ஓகே, ஸோ சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி இஸ் நத்திங் பட் இன் வேரியஸ் மேனர்ல வரும். கிளியர் பண்ண முடியுமான்னு இருக்கணும். சரி, இது கிளியர் பண்ண முடியாட்டி அடுத்து என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் லோவா இருக்கும். இன்செக்யூரிட்டி எதுவும் இருக்காது, ஏன்னா யூ ஆர் ஃபுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலாகவும் யூ ஃபீல் ஃபுல். இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட அசோசியேட் ஆயிருந்தீங்கனாலும் அங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க, தென் மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவ்வளவும் இருக்கிறனால அந்த இன்செக்யூரிட்டி தாட் கொஞ்சம் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோவா இருக்கும். ஓகே, ரிலேட்டிவ்லி லோ இன் சென்ஸ் கம்பேரிட்டிவ்லி அடுத்த 2 ஸ்டேஜை விட இந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் இருக்கும், இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் லோவா இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேஜ் வரும்போது ஹைலி டிசிப்ளினா இருப்பீங்களான்னு கேட்டா ஒரு ட்ரூ அஸ்பிரண்ட் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரு டிசிப்ளின் இன் சென்ஸ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றதா இருக்கட்டும், இல்ல கிளாஸ் அட்டன் பண்றதா இருக்கட்டும், இல்ல டேக்கிங் நோட்ஸா இருக்கட்டும், இல்ல அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா கண்டெக்ட்ஸ்லுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஹைலி டிசிப்ளினா தான் இருப்பாங்க. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்ஸ் ஆஃப் ப்ரைடு. இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைடு உங்களுக்கு மட்டும் இருக்காது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பையன் கலெக்டர் படிக்கிறான், பையன் சிவில் சர்வீஸ் படிக்கிறான் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இருக்கும்.
உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள சொல்லும் போது ஒரு ப்ரைட் இருக்கும். நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா யூ ஃபீல் த சென்ஸ் ஆஃப் ப்ரைட். அது இருக்கணுமான்னு கேட்டா டு அன் எக்ஸ்டென்ட் இருந்துதான். ஸோ இதெல்லாம் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டா இருக்கலாம். ஒருவேளை இதை தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்ல இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமலும் போகலாம். பட் நார்மலா ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவா தான் இருக்கும். அவன் எப்பயுமே உள்ள நுழையும் போது he feel more enthusiastic. ஓகே, லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா யூ ஆர் வெரி மச் immature or immature or you are like a clay தான் இருப்பீங்க. ஈஸிலி they can able to mold up any institute, they can able to easily mold up you, or any subjects easily made can able to understand by yourself. But required time limit and the context எல்லாமே நீங்க யோசிக்கணும். Then horizontal learning la தான் போகும் இந்த process. You can able to learn lot of things in the multiple platforms. Okay, low fear of insecurity இருக்கும். highly disciplined இருக்கக்கூடிய ஒரு true aspirant highly disciplined தான் இருக்கும். Okay, then sense of pride இருக்குமான்னு கேட்டா yes it is. Then என்ன challenges இருக்கும் அப்படின்னா இந்த first stage of இதுல language barrier கண்டிப்பா இருக்கும். Okay, a person who coming from some other backgrounds or from the other not from CBSE background இல்லாம ஒரு village backgroundலயோ இல்ல ஒரு rural backgroundலயோ இருந்து வர பையன் கண்டிப்பா எதை ஃபீல் பண்ணுவான் எடுத்தோடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் தான். ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர் எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வொக்காபுலரிஸ் எல்லாமே புதுசா இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற ஹேபிட்ஸ் அது வரைக்கும் நமக்கு இருக்காது. ஸோ சடனா என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஷுட் ரீட் ஹிந்து, யூ ஷுட் ரீட் அதர் மேகசின்ஸ் அப்படின்னு வரும்போது தே யூஸ் தேர் ஓன் டெக்னிக்கல் வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வொக்காபுலரிஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான லாங்குவேஜ் பேரியர் கண்டிப்பா. ஸோ இது ஒரு பேரியரா அப்படின்னு கேட்டா ஓவர் a period of time if you practice this one means easily you can able to come over this one. ஓகே, ஈஸியா உங்களால இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ரெக்கர்ட் டைம் எஃபோர்ட் அதுக்கு நீங்க போட்டாங்க. தென் அப்ரோச்சிங் சப்ஜெக்ட்ஸ் அப்ரோச் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது, எதை டீஃபோக்கஸ் பண்றது, எந்த பர்டிகுலர் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றது, எந்த பர்டிகுலர் ஏரியாவை டீஃபோக்கஸ் பண்றது, எதை நம்ம எடுத்துக்கிறது வேணாம், எந்த நியூஸை படிக்க வேணாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொஸ்டினபிள் ஆகும். ஓகே, ஒரு பெரிய ஒரு மைண்ட்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே நடக்கும். ஸோ எதை சூஸ் பண்றது, எதை ரிலீவ் பண்றது, எதை எடுத்துக்கலாம் வேணாம் அப்படிங்கிற எல்லா கண்டெக்ட்லயும் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தென் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீர் ப்ரெஷர். நல்ல வேலை நீ வந்து ஒரு ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறனால தப்பிச்சு. ஓகே, பீர் ப்ரெஷர் இன் சென்ஸ் உன்னோட குரூப்பிங், ஓகே, உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, ஸோ இது பீர் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஆஸ்பிரண்டா இருப்பீங்க, பட் உங்க கூட சேர்றவன் என்ன ஆவான்னு பாத்தீங்கன்னா உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான். ஸோ வா அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், இந்த ஒர்க்கை நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ ப்ரெஷர் கண்டிப்பா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நாங்களே அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். தென் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, அவங்க மேல ஒரு கூட பயம் இருக்கும். ஸோ ஃபேமிலி எங்க போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலோ இல்ல எனி மேரேஜோ இல்ல எனி பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் எங்க போனாலும் பையன் என்ன பண்றான் அப்படின்னா சிவில் சர்வீஸ் பண்றான், அப்ப எப்ப கிளியர் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த வருஷம், சிம்பிளா சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் அட்டம் கொடுக்க போறான் அப்படிங்கும் போது அந்த ப்ரெஷர் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மவுண்ட் அப் ஆகாது. ஒரு ஃபேமிலி அண்ட் சொசைட்டி கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமான்னு கேட்டா எல்லா ஸ்டேஜ்லயுமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஃபேமிலி அண்ட் சொசைட்டியோட இஷ்யூஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஃப்ரம் தி பேரண்ட் சைடு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா தான் இருக்கும். ஸோ பேரண்ட் சைடு தான் இதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் கொஸ்டின் பண்ணாலுமே அவங்க சைடு இருந்து என்ன பண்ணணும்னா நீங்க தான் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபேமிலி அண்ட் சொசைட்டியும் கொஸ்டின் பண்ணாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். ஸோ அது ஃப்ரம் தி ஃபேமிலி சைடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். Okay, then apart from that herd mentality. So herd mentality in sense ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தை விட்டு தான் வெளியே வந்தோம், பட் இங்க ஒரு ஆட்டு மந்தையா மாறுவோம். ஓகே, சோ இங்க அந்த குரூப்பிங் சொல்றேன்ல, அந்த பீர் ப்ரெஷர் சொல்றேன்ல, அந்த குரூப்பிங் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுல கொஸ்டின் வரும், சோ அங்கேயும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை எடுக்கிறதுலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கண்டிப்பா நான் இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன் அதனால நீ எடு அப்படின்னு. சோ அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, அந்த ஆப்ஷனை பத்தின நாலேஜ் இருக்காது, உங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்காது. சோ அப்ப என்னன்னா ஃப்ரெண்ட் சொல்லிட்டான் அப்படிங்கறதுனால போவீங்க. இல்ல ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் வித்வுட் எனி என்கொயரி, எந்த விதமான ஒரு ஸ்டடி இல்லாம போய் ஜாயின் பண்றது, இந்த ஒரு பீர் ப்ரெஷர் ஹர்ட் மென்டாலிட்டி என்ன ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் ஆகும். தென் இன்ஃபோடெமிக் ஆர் இன்ஃபர்மேஷன் அசார்டினஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் பொல்யூஷன் சொல்லலாம். இன் சென்ஸ் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no மெட்டீரியல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிஃபோர் திஸ் டிஜிட்டல் ஈரா. ஓகே, இந்த டிஜிட்டல் ஈரான்னு சொல்ற இந்த 4G டெக்னாலஜி வந்ததுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் ஒரு மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு கண்டஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னைக்கு கையில நீங்க எதை தட்டினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ மெட்டீரியல் கிடைக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க பைல் அப் பண்ணிக்கிட்டே போவீங்க, பட் படிக்க முடியாது. ரிவிஷன் பண்றது ரொம்ப முக்கியம், அதை நீங்க பண்ண மாட்டீங்க.
அப்போ இந்த ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் சேலஞ்சஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ். ஸோ திங்ஸ் எதை ஸ்டடி பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். திங்ஸ் ஷுட் வாட் யூ ஷுட் டூ, வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படிங்கிற அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல யூ ஷுட் பி ஃபைன் டியூன். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு இஷ்யூஸ் பார்க்கும்போது அதையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபோடெமிக் ஆர் இன்ஃபர்மேஷன் அசார்ட்டிவ்னஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் பொல்யூஷன் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எடுத்தா நீங்க எடுக்கலாம், ஒரு 100 மெட்டீரியல்ஸ்க்கு மேலே எடுக்கலாம். பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நியூஸ் பேப்பரை தவிர வேற எதுவும் சோர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இன்னைக்கு கொஸ்டின்ஸும் எதுக்கு பேஸ் பண்ணி கேட்கறாங்கன்னா நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. பட் வி ஆர் நாட் ரெடி டு ரீட் தி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ அப்போ இன்ஃபோடெமிக் சேலஞ்சஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ அப்போ ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் என்னவா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல? ஓகே, சேலஞ்சஸ் பார்த்தாச்சு, ஸ்டேட் ஆஃப் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, என்ன ரீசனா இருக்கும் ஃபெயிலியர் ஆகுது, அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி டு லேர்ன்ங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்றதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் பில்டிங்ல ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். தட் இஸ் ஃபெயிலியர் வரும். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ் எதுவும் என்னவாகுதுன்னா, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் ரொம்ப ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ் என்னவாகும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினபிளா. ஸோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாகும். தட் இஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய டைம் பீரியட் என்னவாகும் கேட்டீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். தென் லேக் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச். காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் இன் சென்ஸ் ஒரு சிலபஸை எடுத்துக்கிட்டு ஒரு சிலபஸ் தான் அதோட காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் எப்படி கன்சால்டேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் உங்க கையில இருக்கும். ஸோ சிலபஸை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் அப்படிங்கிறது அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கறீங்கன்னா அதுல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. பட் நான் 20% ஆஃப் சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தேவையானது 60% ஆஃப் ரிசல்ட்ங்கிறது கண்டிப்பா வராது. ஓகே, ஸோ அப்போ காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு இடத்துல அங்கே தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா போர் கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்ஸ். போர் கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்ஸ் இன் சென்ஸ் கன்சிஸ்டன்சி லெவல்ங்கிறது நீங்க உங்களோட காலேஜ் எக்ஸாம் மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 1 வீக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம்ல, அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சி இன் சென்ஸ் நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ ஒரு இன்ஸ்டியூட்டையோ இல்லை என்னைக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னையில இருந்து தொடர்ந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும். இட் இஸ் ரீடிங் லேர்னிங் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் 2 hours படிக்கிறேன்னா 4 hours படிக்கிறேன்னா 8 hours படிக்கிறேங்கிறது கிடையாது. பட் ஒரு நாளைக்கு நான் 2 hours படிக்கிறேன்னா அதே விஷயத்த தான் நான் கடைசி வரைக்கும் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும். நான் ஒரு 1 week படிக்க மாட்டேன், ஒரு 2 days மட்டும் படிக்கிறேன், திருப்பி 1 week படிக்கிறேன், 2 days படிக்க மாட்டேன், இதெல்லாம் வேலைக்கே. ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி எல்லா லெவல்ல என்ன கேட்டீங்கன்னா அது நடக்கும். ஓகே, அது ஒரு ரிதமிக் பேட்டர்ன்ல தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க. உனக்கான டிமோட்டிவேஷன் என்ன பண்ணணும்னா ஒன்று ரெடியூஸ் பண்ணுவோம் லெவல். பட் அடுத்த நிமிஷமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா யூ ஷுட் பி ரெக்கவர். ஸோ அதுதான் அந்த பர்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ அப்போ அகைன் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஓகே, நியூஸ் பேப்பருக்கு சிம்பிள் ஃபார்மேட் என்ன, ஷார்ட் கட் என்னன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் தான். ஷார்ட் கட் இருக்கான்னு கேட்டா ஷார்ட் கட்ஸ் கிடையாது. ஸோ ஷார்ட் கட்ஸ் நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கு, ஹிந்து ரீட் பண்ண முடியலன்னா கோ அண்ட் ரீட் தினமணி ஆர் தினகரன். ஸோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணு, ஓ மூலமா அதை எடுத்துக்கோ, எப்படி எடுத்துக்கிறேங்கிறதுல தான் இருக்கு. ஸோ நியூஸ் பேப்பரை ரீட் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அவாய்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். தென் லேக் ஆஃப் ப்ரியாரிட்டைசிங் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ். சிலபஸ் என்னங்கிறதவே கடைசி வரைக்கும் பாக்குறது கிடையாது. பார்க்காம நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் அதுக்கேற்றபடி ப்ரியாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் வராது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பார்க்காம என்ன பண்ண முடியாதுன்னா சப்ஜெக்ட்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த ஏரியால அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த ஏரியாஸ்ல லீஸ்ட் செல்டம் கொஸ்டின்ஸ் தேர் ஆஸ்கிங் அப்படிங்கிறது யூ ஷுட் பி ஒன்லி கேன் நோ பை மீன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி சிலபஸ் அஸ் வெல் அஸ் அனலைசிங் தி கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த 2 விஷயங்களையும் பண்ணாம எது உங்களால பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபெயிலியரா ஒருத்தரோட அந்த ஃபர்ஸ்ட் 2/3 attempts வரைக்கும் சொல்லும். Lack of adequate skill in solving questions. So questions papers சால்வ் பண்றதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான். Then practicing skill இருக்காது. ஓகே, ஒரு நாள் வேகமா என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 to 5 questions எழுதுவோம், அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டோம்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதுல, அது ஒரு பிரச்சனை. தென் சூசிங் த ஆப்ஷனல்ஸ். ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்றதுல இருக்கிற டைலமா. ஓகே, ஸோ ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனல், பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 months to 8 months ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஒன்னும் ரிசல்ட் இருக்காது. திருப்பி என்ன பண்ணுவீங்க, அப்ப அந்த வருஷம் டாப்பர் யார் இருப்பாங்கன்னு பாப்பீங்க. அந்த வருஷம் டாப்பர் ஒருவேளை வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டா அதை நோக்கி போவீங்க. அப்ப அதுவும் என்னவாகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய விஷயமா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும் போதே எது தேவை அப்படிங்கிறத ஃபைன் டியூன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். தென் இடையில என்ன ஆகலாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹோப் லாஸ்ட் ஆகலாம். ஸோ எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் லெவல் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மினிட் ரஷ். ஓகே, ஸோ கடைசி நேரத்துல நான் சொல்றேன்ல
ஸோ ஒரு இன்ஜினியரிங் ப்ரிப்பரேஷனோ ஒரு ஸ்கூல் ப்ரிப்பரேஷனோட டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுவுமே யூபிஎஸ்சி எக்ஸாமே டு அன் எக்ஸ்டென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அன் க்ளோரிஃபைடு 10th எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10th எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மார்னிங் தெரியுமா? ஸோ ரெகுலரா உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களே உங்களை செல்ஃப் ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் காலேஜ் டேஸ்ல இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் மாதிரி இந்த இடத்துல நீங்க லாஸ்ட் மினிட் ரஷ்லாம் பண்ண முடியாது. அது ஒர்க் அவுட் ஆகாது. மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் நீங்க ஒன்றும் கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபேமிலி ஒரு சைடு இருந்தாலும், ஸோ அந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த அதர் சைடு ப்ரிப்பரேஷன்ல எந்த விதமான சேலஞ்சஸ் இல்லாத அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பேலன்ஸ் ஆஃப் மென்டாலிட்டி நீங்க எடுத்துட்டு வந்துட்டோம். எக்ஸாம் ஹால் ப்ரெஷர், ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு, லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்குள்ள போனோடனே ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் எக்ஸாம் ஹால்ல உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் ஹால்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இல்ல அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அதை ப்ராசஸ் பண்ண முடியாது, 2 ஹவரை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இதனாலதான் டிராப் அவுட் ரேட் ஆஃப்டர்நூன் டைம் பீரியட்ல ஆகுறது. அதிகமான டிராப் அவுட் அதிகமானது ஏன் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் டைம் பீரியட்ல ஒன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ் 1 எழுதும் போதே கான்ஃபிடன்ட் லெவல் கம்ப்ளீட்டா போயிடும். செகண்ட் அட்டெம்ப்ட் ஆஃப்டர்நூன் செஷன் போகும்போது ஸோ அது எது கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் ஆட்டிடியூட் வந்துடும். ஸோ எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் ஒன்று இருக்கு. ஹெசிடன்ட் டு கிவ் அட்டெம்ப்ட்ஸ், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ரிவிஷன் பண்ணுவாங்க, ரீசைட் பண்ணுவாங்க, ரீகால் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுக்க போக மாட்டாங்க. ஓகே, ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியர். ஓகே, இதெல்லாம் ரீசன் ஃபார் த ஃபெயிலியர். த பர்சன்ஸ் ஹூ ஆர் அட் த ஸ்டேஜ் ஆஃப் 1 to 3 years. ஓகே, இல்ல உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு 4 years இல்ல ஒரு 3 attempts வரைக்கும். பட் இது எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, எல்லா ஸ்டேஜ்லயும் வரணும். இது பர்டிகுலரா இந்த ஸ்டேஜ்க்குள்ள மட்டும்தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. எல்லா ஸ்டேஜ்லயுமே இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அது ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்ஸ் டு ரெக்டிஃபை, ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதோ, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலயோ இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை அதை முதல் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன்ஸ் முதல் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. வேர் ஐ கேன் ஏபிள் டு ஸ்ட்ரென்தன் மை ஃபவுண்டேஷன் அப்படின்னு கேட்டா through by means of NCERT மூலமா தான் you can able to strengthen your foundation, because it only having a diversified subject areas. So diversifications அவ்வளவு கிளியரா இருக்கு. ஓகே, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றது, டேக் யுவர் சிலபஸ் எடுத்துக்கிட்டு NCERT சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அதை முடிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு then you go for your standard books. So standard books நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். You can able to list out more than 50 to 60 books for the UPSC preparation. But foundation books is nothing but NCERT. ஓகே, இல்ல NCERT எனக்கு படிக்க கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் கோ ஃபார் சமச்சீர். ஓகே, தமிழ்நாடு சமச்சீர் இருக்குல்ல SCERT, ஸோ அதுக்குள்ள போங்க. தாராளமா NCERTக்கு ஈக்குவலா கம்பீட் பண்ண முடியும் நம்மளால. ஏன்னா அவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிலபஸ். ஓகே, தென் சிலபஸை மைக்ரோன் பிளானிங் பண்ண போறது. ஸோ மைக்ரோ பிளானிங் இன் சென்ஸ் டீகோடிங் ஆல் ஏரியாஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டா அது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ்குள்ள கொண்டு வாங்க. மைக்ரோ பிளானிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தென் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ட்ரை டு கன்சாலிடேட். ஓகே, ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாம் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் கன்சாலிடேட் பண்ண முடியல. ஸோ கன்சாலிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ கன்சாலிடேஷன் பண்றதுக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேக் யுவர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இல்ல டிஜிட்டல் ஈரால இருக்கும் அப்படின்னா டேக் யுவர் ஈநோட் ஒரு பெஸ்ட் சோர்ஸ். ஏன்னா யூ கேன் ஏபிள் டு பிரிங் அ ஃபியூஷன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, உங்களோட கன்வென்ஷனல் பார்ட்டியும் அதுக்குள்ள மிங்கிள் பண்ண முடியும், கரண்ட் அஃபேர்ஸ் லைக் நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸையும் அதுக்குள்ள மிங்கிள் பண்ண முடியும். எல்லாத்தையுமே உங்களால என்ன பண்ண முடியும்னா ரீகலெக்ட் பண்றதுக்கு அது ஒரு பெஸ்ட் மீடியம் ஆயிடுச்சு. யூ கேனாட் ஏபிள் டு அவாய்ட் இட். ஓகே, ஸோ இருந்தா பாருங்க பெஸ்ட், இல்லைன்னா ஓகே பரவாயில்ல. தென் கன்சாலிடேட் பண்ணி முடிச்சோடனே ட்ரை டு ரிசைட் அண்ட் ரீகால். ஸோ நம்ம இதில் சொல்லுவோம்ல மக்கப் பண்றதுங்கிறது ஒரு ராங் வேர்டா இருக்கு. எப்படி ஒரு ஃபெயிலியரை ஸ்ட்ராங் வெர்சஸ் வீக் லோ வெக்ட்ரின்னு சொல்றோமோ, அது மாதிரி மக்கப் பண்றதுங்கிறது ரிசைட் அண்ட் ரீகால்னு மாத்து. ஓகே, ரெகுலரா ரிசைட் பண்ணிட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 months ஜெனரல் ஸ்டடிஸை ரீட் பண்ணாம விட்டீங்கன்னா அடுத்து அதுல என்ன இருக்குங்கிறதே நமக்கு டவுட்ஃபுல் ஆயிடும் ஃபார் எனி ஆஸ்பிரண்ட். ஓகே, தோஸ் ஹூ ஆர் even completed his interview கொடுத்துட்டு வந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் 2 to 3 months if he is not touch anything about the general studies இல்லைனா மறந்து. ஓகே, ஸோ டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் 1 question 2 question டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பிரைன் ஸ்டார்மிங் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கறத ரெகுலரா பிரைன் ஸ்டார்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. தென் இந்த ஸ்டேஜ்ல அவாய்ட் குரூப்பிங் ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்வேஸ் 2 is company, 3 is always group அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு 2 members இருக்கிற இடத்துல அது கம்பெனியா இருக்கும், 3 members ஆயிடுச்சுன்னா அது க்ரௌடா மாறிடும். அந்த பீர் குரூப்ஸ் இருக்குல்ல, அது இனிஷியல் ஸ்டேஜ்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான
ஒரு காமன் மென்டாலிட்டி உள்ள ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஃப்ரம் த டைவர்சிஃபைடு பர்சன்ஸ் உள்ள வரும்போது கண்டிப்பா எல்லா இடத்தையும் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பெட்டர் அவாய்ட் குரூப்பிங் இன் எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, ஒரு என்ன டைம் பீரியட்ல என்ஜாய் பண்ண வேணுங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். ஸோ எல்லா நேரத்துலயும் அந்த குரூப்பை எடுத்துக்கிட்டே டிராவல் பண்ணீங்கன்னா அது கஷ்டம். ஒரு காஃபி குடிக்கிறதா இருந்தா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆகும். இதே உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு வந்தா மினிமம் 30 to 40 minutes ஆகும். ஸோ 40 minutesங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆஸ்பிரண்ட் லைஃப்ல. ஸோ அப்போ குரூப்பிங்கை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 360 அப்ரைசல் அப்படின்னு வரும்போது எல்லா ஸ்பியர்லயும் ஒரு இஷ்யூவை பார்க்க ஆரம்பிச்சுங்க. இன்சென்ஸ் சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஜியோகிராபிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல், ஸோ எல்லா கண்டெக்ட்லயுமே ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும். ஹால் டென்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. ஹால் டென்ஷனை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டிமுலேட் ஆயிருக்கணும். ஒரு சிமுலேஷனுக்குள்ள இருந்திருக்கணும். சிமுலேஷனுக்குள்ள இருக்கிறதா இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எவ்வளவு சால்வ் பண்றீங்களோ, இல்ல எனி மார்க்கெட் பேஸ்டு இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க சால்வ் பண்றீங்களோ, அவ்வளவு நீங்க கான்பிடென்ட்டா எதை போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா உங்களோட எக்ஸாம்ஸை அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம் ஹால்ல அந்த டென்ஷனை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல அதர் எக்ஸாம்ஸை ட்ரை டு அட்டன். ஓகே, ஸோ இதை ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுக்கிட்டு அதர் எக்ஸாம்ஸ் எவ்வளவு இருக்கோ அத்தனை எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகி எழுதிக்கிட்டே இருங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஹால் டென்ஷன் இருக்காது. தென் ஹெல்த்தியா இருக்க ட்ரை பண்ணுங்க. பி பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட். ஓகே, ஸோ பிசிக்கலி ஃபிட், மென்டலி ஃபிட்ங்கிறது சக்சஸ் ரேட்டியோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனோட சக்சஸ் ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி 20% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க the persons who are not exercise. ஓகே, எனி வாக்கிங் ஆர் யோகா ஆர் எனி திங். ஓகே, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி பை ரீடிங் புக்ஸ், ஏதோ ஒரு விதத்துல உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எண்டூரன்ஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா you cannot able to solve this examinations. So physically and mentally you have to prepare for this. Then support by supplements அப்படின்னு வரும்போது why I'm asking in supplements அப்படின்னு சென்ஸ், நிறைய நேரத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களோட சக்சஸ் ரேஷியோ ரெடியூஸ் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் 1 or 2 கொஸ்டின்ஸ்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஒரு சக்சஸ் பர்சனுக்கும் ஒரு பிலிம்ஸ் கிளியர் பண்ற பர்சனுக்கும் ஒரு பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாத பர்சன்ஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் ஃபார் சீரியஸ் அஸ்பிரண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மார்க்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அப்ப இதை எப்படி ஓவர் கம் பண்றதுனா, ஏதாச்சும் ஒரு கிரே ஏரியான்னு உங்களுக்கு இருக்கும்ல, அதை எடுத்து டீப்பா ஒர்க் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமா இந்த ப்ராசஸை உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 3 அட்டம்ப்ட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான சேலஞ்சஸ், ஸ்டேட் ஆஃப் மைண்டு என்ன, அந்த ரீசன் ஃபார் ஃபெயிலியர் என்னங்கிறது அதுதான் இருக்கும். என்ன பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது இந்த ஸ்டேஜ்ல தான். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு, ஒரு ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஃபேஸ் இது ஒரு இன்டர்மீடியன்ட் ஸ்டேஜ். இதுதான் இருக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்னு சொல்லலாம், இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்னு சொல்லலாம், இல்ல ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ்னு சொல்லலாம், இல்ல ஒரு ட்விலைட் ஜோன் சொல்லலாம். ஸோ ட்விலைட் ஜோன் இன் சென்ஸ் இது என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்குங்கிறதே தெரியாது. ஓகே, ஸோ ஒன்னு உள்ள இருக்கலாமா, வெளியே இருக்கலாமா, கேட் ஆன் வால் சிச்சுவேஷன் தான் இந்த அட்டம் பேரியர் சொல்றேன். ஒரு 3 to 4 அட்டம்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணாத ஒருத்தரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்விலைட் ஜோன் மென்டாலிட்டியில தான் இருக்கும், இல்ல ஒரு டிரான்சிஷன் ஜோன் மென்டாலிட்டியில இருக்கும், இல்ல ஒரு இம்மெச்சூர்டுக்கும் ஒரு மெச்சூர்டுக்கான டிரான்சிஷன் ஜோனா இருக்கும். யூஸ்வலா ஒரு பர்சன் கிளியர் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூர்ட் ஸ்டேஜ்ல கிளியர் ஆவாங்க, இல்ல ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ்ல கிளியர் ஆவாங்க. இம்மெச்சூர்டுக்கு மெச்சூர்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னன்னே தெரியாம நீங்க படிச்சு கிளியர் பண்ணிருப்பீங்க. இங்க எல்லா அட்டம்ஸும் கொடுத்து எல்லாத்தையுமே டீடைலா டீகோட் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அது யூஸ்வலா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீனியர் கர்வா இருந்தா பிரச்சனை கிடையாது. பட் நிறைய பேருக்கு இது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராபோலிக் கர்வா மாறிடும். ஓகே, சோ பாராபோலிக் கர்வா மாறும் போது என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளவுதான். இந்த பாராபோலிக் கர்வ் எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ மெச்சூர்டு ஃபேஸுக்கும் இம்மெச்சூர்டு ஃபேஸுக்கும் உள்ள டிரான்சிஷன் பீரியட் இருக்குல்ல, அதுதான் இந்த பீரியட். ஒரு 4th அட்டெம்ப்ட் கொடுக்குற ஸ்டூடெண்ட், ஒரு 5th அட்டெம்ப்ட் கொடுக்குற ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ட்விலைட் ஜோன்ல தான் இருக்கும். சோ அப்ப அங்க அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தூசியாசமோ கான்பிடன்ஸ் லெவலோ எதை வச்சு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண எக்ஸாம்ஸ் வச்சு தான் இருக்கும். ஓகே, ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஓகே வி ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு பிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் இட்ஸ் ஓகே. இல்ல ஒரு மெயின்ஸ் கொடுத்துட்டு ஒரு இன்டர்வியூ கேண்டிடேட்டா இருந்தா இன்னும் அதோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். இல்ல எந்த எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணல, நான் வெறும் பிலிம்ஸோட கிளியர் பண்ணல அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரும்போது இது கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு. ஓகே, சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் இன்டகிரேஷன் சொல்றேன்ல, இன்சென்ஸ் நிறைய டைவர்சிஃபை ஏரியாஸ்குள்ள போகிறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே பர்டிகுலர் சப்ஜெக்ட்குள்ள டீப் இன்டகிரேஷன்குள்ள போவீங்க. அப்படின்னா பாலிட்டியில நீங்க மாஸ்டர் ஆக ட்ரை பண்ணுவீங்கன்னா ஓகே, ஏன்னா அது உங்களுக்கு தூண்டிடும், அதுதான் நடக்கும்.
பட் அது இருக்கக்கூடாது. ஒரு அஸ்பிரண்ட்டுக்கு அந்த வெர்டிகல் இன்டகிரேஷன் எவ்வளவு அவாய்ட் பண்றாங்களோ அவ்வளவு பெட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் என்ன ஆகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆகும், எக்ஸ்பர்டைஸ் ஆகும். பட் மற்ற சப்ஜெக்ட் மேல அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேல உள்ள வெர்டிகல் இன்டகிரேஷன் ஹைலி இன்டர்வலா. அப்ப இது ஒரு ரிஸ்கான ஜோன் தான். ஓகே, ரிலேட்டிவ்லி ஹை இன்செக்யூரிட்டி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இது நார்மலா இருந்த அந்த ஒரு 3 years 4 yearsக்கு முன்னாடி இருந்த ஹைலி இன்செக்யூரிட்டி அப்படின்னும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க எல்லாரும். ஒரு 20,000 அவன் ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு 4 or 5 yearsக்குள்ள கண்டிப்பா இன்க்ரிமெண்ட் அப்படி இப்படின்னு போய் அவன் 50,000 வந்து நிற்பான். பட் நீங்க இன்னமும் என்னவா இருப்பீங்கன்னா பேரண்ட் டிபெண்டா தான் இருப்பீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். தென் உங்களுக்குள்ளே ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் என்கொயரி ரெண்டுமே வரும். நம்ம பண்றது சரியா அப்படிங்கிறது மற்றவங்களும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க, இல்ல உங்களுக்குள்ளே கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா, ஏதோ ஒன்று பண்ணிட்டோமா அப்படிங்கிற ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேஜ். ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஏன்னா உங்களோட கூட இருந்த பையன் என்னவா இருப்பான்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு போயிருப்பான், இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ் உங்களோட அதிகமா முடிச்சிருப்பான், இல்ல கம்பேரிட்டிவ்லி என்னவா இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நல்ல ஒரு செட்டில் ஆயிருப்பாங்க, ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாங்க, இல்ல ஒரு மேரேஜ் ஆயிருக்கும். இது எல்லாம் என்னவாகும் கேட்டீங்கன்னா உங்களை ஐசோலேட் பண்ண ஆரம்பிக்கும். மெல்ல அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும். போர் எண்டூரன்ஸ் லெவல் வந்துடும். எண்டூரன்ஸ் லெவல் இன் சென்ஸ் எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும், எவ்வளவு அந்த அஜிலிட்டி இருந்தாலும், எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இந்த இடத்துல ஒருத்தனோட கான்பிடன்ஸை கொஞ்சம் அசைச்சுப்பாங்க இந்த ஸ்டேஜ். ஓகே, தென் கன்சிஸ்டன்சி லெவல் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல 1 or 2 மார்க்ஸ்ல உங்களோட சக்சஸ் மிஸ் ஆகும். அப்ப என்னவாக முடியாதுன்னா உங்களால ரிப்பீட்டடா ஒரு ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் அப்ரோச் பண்ணவே முடியாது. அப்ப இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி லெவல் என்னவாக ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல 3 to 4th attempt 5th attemptல இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்படிதான் இருக்கும். சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சு. அது வரைக்கும் பேரண்ட்ஸ் கேள்வி கேட்காம உங்களுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷிஃப்டா என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல போர்ஷான ஏரியால இருந்து ஷிஃப்டா என்னவாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருப்பீங்க. ஒரு 10,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சன் நீங்க என்னவாங்கன்னா மெல்ல ஷிஃப்ட் ஆகி உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, ஏன்னா அங்க ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, உள்ள இருக்கிறதே ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்னவாக ஆரம்பிங்கன்னா ஷிஃப்ட் ஆகி ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் வர ஆரம்பிச்சு, பீர் ப்ரெஷர்ஸும் வர ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ அந்த இது ரொம்ப காமனான விஷயம். தென் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி ப்ரெஷர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பிரச்சனையாக ஆரம்பிக்கும், மாத்த சேஞ்ச் பண்ணுவீங்க, நிறைய ட்ரை பண்ணுவாங்க சேஞ்ச் பண்றதுக்கு, ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் இங்கே அதுதான். என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிலிம்ஸ் கிராண்டடா எடுத்துக்கிற மாட்டோம், சப்ஜெக்ட்ஸ் கிராண்டடாலாம் எடுத்துக்கிற மாட்டோம், ரொம்ப சீரியஸா தான் எல்லா சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்க ஒரு இடத்துல என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்தன் ஆனோடனே அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு லெத்தாஜினஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ அது ஒரு டேக் இட் கிராண்ட் மாதிரி எடுத்துட்டு போறோம். ஒரு சப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பாலிட்டி எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னா பாலிட்டி நீங்க டேக் இட் கிராண்ட் மாதிரி எடுத்துட்டு ஒரு ரிவிஷனே இல்லாம போவீங்க. அங்க போனா அங்கதான் உங்களுக்கு கொஸ்டின் பேரியரே இருக்கு. இன்ஃபோடமிக் சேலஞ்சஸ் இருக்கு. எல்லா ஸ்டேஜ்லயுமே இன்ஃபோடமிக் சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தான். தென் இன்அடிக்குவேட் ரிவிஷன் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய அந்த வெர்டிகல் இன்டகிரேஷன் அப்புறம் இன்ஃபோடமிக் இதெல்லாம் சேர்ந்ததுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் என்ன ஆகிருக்குன்னா மவுண்ட் அப் ஆகிட்டே போகும். இட்ஸ் லைக் மவுண்டைன் மாதிரி ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் போகலாமா இல்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணலாமாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ நம்ம ஒருவேளை கோச்சிங் அட்டன் பண்ணது சரியா இல்லை போல இருக்கு, நம்ம இதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் போகலாம், இல்ல பெட்டர் அட்டெண்டிங் கிளாஸ் ஏதாச்சும் வேற இன்ஸ்டியூட் பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரிப்பீட்டடா அந்த டூப்ளிகேஷன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல போர் அடிச்சு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அது பத்தல அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா திருப்பி டூப்ளிகேஷன் தான் ஆகும். அந்த இடத்துல டூப்ளிகேஷன் கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவாய்ட் பண்ணியா. ஓகே, பிளானிங்ல இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பா. பிளேமிங் ஆன் அதர்ஸ், இங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டின் பண்ண அதர்ஸ் பிளேம் பண்றது யார் மேல பண்ணுவீங்க அப்படின்னா என் கூட இருந்த ஃப்ரெண்டு என்ன படிக்க விடல, என் ஃபேமிலியோட இஷ்யூஸ் என்ன படிக்க விடல, இல்ல இன்ஸ்டியூட் எனக்கு சரியா சொல்லி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் என்ன ஆகும்னா பிளேமிங் ஆன் அதர்ஸ் இது நடக்க ஆரம்பிக்கும். தென் புவர் செல்ஃப் எவாலுவேஷன், உங்களுக்குள்ளே செல்ஃப் எவாலுவேட் பண்றது போரா இருப்பீங்க. தென் மைக்ரேஷன் நடக்கும், ஒரு சப்ஜெக்ட் விட்டு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பீங்க, ஜம்பிங் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுலயும் புவர் சால்விங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் ஏதோ ஒரு இடத்துல மெயின்ஸ்ல மிஸ் ஆகுறீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ப்ராக்டிஸ் இல்லைன்னு தான். இங்கேயே எக்ஸாம் ஹால் டென்ஷன் நடக்கும். பிளானிங் ஆஃப் யூசிங் காமன் சென்ஸ், ஸோ எக்ஸாம்ஸ்ல காமன் சென்ஸை யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் அங்கே என்ன ஆயிரும்னா மெமரி லாஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் இன் திஸ் டிரான்சிஷன் ஒன்று வச்சுக்கோங்களேன். இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேப்பிங் பண்ணும். ஸோ மேப்பிங் இன் சென்ஸ் இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்கல்ல உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதெல்லாம் எடுத்து போட்டு ஒர்க் பண்ணுங்க தயவுசெய்து. உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ண ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சொல்றேன். ஸோ நீங்களா அட்டன் பண்ணி எக்ஸாம் ஹாலில் பண்ணிருப்பீங்கல்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து தயவு செஞ்சு ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. ஸ்டடி பண்ணி எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க.
ஸோ எந்த இடத்துலலாம் நமக்கு லேக்கிங் ஏரியா இருக்குங்கிறத நீங்க அட்டன் பண்ண கொஸ்டின் பேப்பரை வச்சு மட்டும்தான் உங்களால சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் செல்ஃப் எவாலுவேஷன். ஓகே, மேப்பிங் யுவர் மிஸ்டேக்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் அட்டெம்ப்ட் டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். நீங்க ஒரு மெயின்ஸ்ல இருந்திருந்தாலோ இல்ல ப்ரிலிம்ஸ்ல இருந்திருந்தாலோ எங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த உங்களோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஆட்டிடியூடல் சேஞ்ச், ஏன்னா டிரான்சிஷன் ஸ்டேஜ்ங்கிறனால நானும் சொல்றேன் லோ எண்டூரன்ஸ் லெவல் இருக்கும், எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஆட்டிடியூடல் சேஞ்ச் கண்டிப்பா வேணும். ஸோ ஆட்டிடியூடல் சேஞ்சுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் பிசிக்கலி அண்ட் மென்டலி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஓகே, தென் காமன் கோல்னு ஒன்று இருக்கும். இது உங்களுக்கு உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல நீங்க ஸ்டிக் ஓவர் ஆயிருக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் இல்ல தேர்ட் அட்டெம்ப்ட் போறவங்களோட ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது சர்வைவ் ஆயிடும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்துல தட் இஸ் நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம், நல்ல ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணலாம், நம்ம ரிலேட்டிவ் மத்தியில பெரிய பேர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அது ரொம்ப நாள் உங்களை இதுக்குள்ள தாக்கு பிடிக்க வைக்காது. காமன் இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் கண்டிப்பா. இன்சென்ட் சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ண போறோம், இல்ல உங்களோட கோல் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி ஒரு காமன் கோலுக்கும் இருந்திருப்பீங்க. அந்த காமன் கோலை தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும்தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துருப்போம். ஒரு காமன் கோல் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் லெவலை உங்களால மெயின்டைன் பண்ணவே முடியாது. தென் தயவு செஞ்சு எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம், பிலிம்ஸ் ஸ்டேஜ்ல மிஸ்டேக் பண்றோமா, இல்ல எந்த சப்ஜெக்ட்ல மிஸ்டேக் பண்றோம், இல்ல எழுதுறதுல மிஸ்டேக் பண்றோமா, இல்ல கொஸ்டின் சால்வ் பண்றதுல மிஸ்டேக் பண்றோமா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஸ்டார்ட். தென் மென்டல் எஜிலிட்டியை வளர்த்துக்குங்க. அது எது மூலமானா பை மென்டாலிட்டி, பிசிக்கலி அண்ட் ஹெல்த்லி நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆனா மட்டும்தான் அது ஓவர் கம் பண்ண முடியும். தென் இந்த ஸ்டேஜ்ல தயவு செஞ்சு, இந்த ஸ்டேஜ்ல இல்ல எல்லா ஸ்டேஜ்லயுமே தயவு செஞ்சு ஹம்பிள் அட்வைஸ் ஃபார் யூ அட்டன் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ இங்க பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும்னா உள்ள வராது. ஓகே, எல்லாமே சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். நீ ஒரு விஓவா ஜாயின் பண்ணாலும், ஒரு குரூப் 4 ஆஃபீஸரா ஜாயின் பண்ணாலும், ஒரு குரூப் 2 ஆஃபீஸரா ஜாயின் பண்ணாலும், இல்ல எஸ்எஸ்சில ஏதோ ஒரு பிளேஸ்ல ஜாயின் பண்ணாலும் எல்லாமே நீ பீப்புளுக்கான சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவ்ல தான் ஜாயின் பண்றேன் நான். இதுல எனக்கு கம்பல்சரியா ஐஏஎஸ் தான் வேணும், நான் அதனால மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருந்தா தயவு செஞ்சு அதை உடச்சு. ஒரு ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்துல ஒரு ஹம்பிள் அட்வைஸ் சொல்றேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு அதுதான் கை கொடுக்கும். ஒரு வேலை ஏன்னா இது எல்லாமே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். நான் எதையும் ஒரு பெசிமிஸ்டிக் வியூல எல்லாம் சொல்லல, ரொம்ப ரியாலிட்டியா என்ன நடக்க போகுதுங்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆளா இருந்தா நீ தயவு செஞ்சு ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹிண்ட் தான் இது ஒன்று. ஸோ அப்படி வரும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த எக்ஸாம்ஸை படிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எங்க இருந்து கிடைச்சுன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் போதே கிடைச்சிடும். அப்ப அதுக்கு ரெடி ஆகுது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ அதை ட்ரெயின் பண்ணுங்க. அதுல கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு செல்ஃப் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம வி ஆர் எலிஜிபிள் தான் ஏதோ ஒரு விதத்துல அப்படிங்கிற ஒரு பர்சனல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்ல. ஸோ அந்த பர்சனல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க மூவ் பண்ணிடலாம். அந்த வேலைக்கு போலாமா வேணாமாங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். முதல் அந்த வேலைக்கு நம்ம தகுதியானவங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் குரூப் 1, குரூப் 2, இல்ல குரூப் 4, இல்ல விஓஓ, இல்ல அதர் எஸ்எஸ்சியோ, இல்ல ஐபிபிஎஸ்ஓ ஏதோ ஒண்ணுல தயவு செஞ்சு இங்க அட்டன் பண்றதுக்கான பிளான் யோசிச்சிருக்கு. இது ஆக்சுவலா எங்க யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க யோசிச்சாரு. அங்க யோசிச்சா மட்டும்தான் அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அது ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, இங்க டூயிங் தி சேம் ஆக்ஷன், சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த டிஃபரெண்ட் ரிசல்ட் சான்ஸே கிடையாது. ஒரே விஷயத்த நான் செய்வேன் ஆனா வேற ரிசல்ட் வரும்னா சத்தியமா கிடைக்காது. ஸோ ஷிஃப்ட் பண்ணணும், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை ஷிஃப்ட் பண்ணணும். ஒரு பிளான் ஷிஃப்ட் ஆகும், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து அதை அப்ரூவ்டா திருப்பி போட்டு என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடும், பிளானுக்கு போயிடும். ஸோ அப்படி போனா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஹாலுக்கு போகும்போது அட்மோஸ்ட் கான்ஃபிடன்ஸோட போகும். தட் இஸ் ஒரு ஃப்ரெஷரா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போனீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஜ்லயும் சரி அடுத்த ஸ்டேஜ்லயும் போகணும். ஸோ இது பண்ணீங்கன்னா இந்த அட்டெம்ப்ட்ல இங்கேயே உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வரக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் above 5 years. The persons who are above 5 years who are in the civil service examinations. So இந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இங்க ஹை லெவல் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கு, பட் இந்த இடத்துல ஹை லெவல் ஆஃப் எண்டூரன்ஸ் அண்ட் அஜிலிட்டி இருக்கு. இதுதான் மெச்சூர் ஸ்டேஜ். ஓகே, ஹை லெவல் ஆஃப் எண்டூரன்ஸ் அண்ட் அஜிலிட்டிங்கிறது நம்ம சொல்லுவோம்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் இங்க வந்துடும். ஏன்னா கண்டினியூஸ் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட மைண்ட் என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா அதுக்கு ட்ரெயின் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ கம்ப்ளீட்டா என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா அந்த எண்டூரன்ஸ் அண்ட் எஜிலிட்டி லெவல் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹைலி பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சொன்னோம்ல எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. கான்ஃபிடன்ஸ் லெவலும் ஹையா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல கிளியர் பண்ணிடலாம்ங்கிறது இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தனால உட்கார முடியும். தென் பெட்டர் கிளாரிட்டி
கிடைச்சிரும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும். எதை அப்ரோச் பண்ணணும் எதை அப்ரோச் பண்ணக்கூடாது, எந்த சப்ஜெக்டை தொட்டா கிளியர் ஆகும் எதை தொட்டா கிளியர் ஆகாது எல்லாமே தெரிஞ்சிடும். தென் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் அப்ரோச் பண்றதுலயும் சரி செல்ஃப் டிசிப்ளின் இங்க வந்துடும். அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இல்லாத செல்ஃப் டிசிப்ளின் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஹைலி டிசிப்ளினா இருக்கும்னு சொன்னேன்ல, அது அடுத்த ஸ்டேஜ் எங்க ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுடைய மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு தான் வரும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல சக்சஸ் ஆகக்கூடிய பர்சன்ஸும் அதிகமான பர்சன்ஸ் தான். நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் கம்மியா இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல அதிகமான பர்சன்ஸ் சக்சஸ் ஆவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குமோ குவாலிஃபிகேஷன் இருக்குமோ அந்த ஸ்டேஜ்ல இவங்க வந்துருவாங்க அடுத்து. ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது இன்செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இருக்கும், சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஃபியூச்சர் இன்செக்யூரிட்டி இருக்குதுதான். இது எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் நத்திங் பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அதை ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான காரணம் என்ன, ஹெசிடன்ட் டு சேஞ்ச். தட் இஸ் சேஞ்சஸ்க்கு அவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அவங்க அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத பத்தி தெரியும் அவங்களுக்கு, சரி அந்த எதுனால தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தெரியும், பட் அதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்க மாட்டோம். ஓகே, தென் ஹேபிச்சுவல் ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியாகும். தட் இஸ் ஹேபிச்சுவல் ப்ராசஸ் இன் சென்ஸ் உங்களுக்கு என்னன்னா நம்ம தான் தோல்வியோட மறுபிறவி அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடோட நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. அது தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம தான் அடுத்து இப்படியே போயிடலாம் தாடி வளர்த்துட்டு, அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அந்த ஹேபிச்சுவல் ப்ராசஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் யூ டேஸ்டட் தி ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது அது ஹேபிச்சுவல் ப்ராசஸ் தான் நீங்க கன்வெர்ட் பண்ண தயவு செஞ்சு ட்ரை பண்ணாங்க. அதை விட்டு வெளியே அடுத்த சேஞ்சஸ்க்கு கொண்டு வாங்க. செல்ஃப் ஐசோலேஷன் தயவு செஞ்சு வேணாம் இந்த ஸ்டேஜ்ல. ஓகே, இந்த இடத்துல செல்ஃப் ஐசோலேட் ஆயிடுவாங்க. நான் அந்த இடத்துல குரூப்பிங்னு ஒன்று சொன்னேன்ல, அந்த குரூப்பிங்ல இருந்து நீங்க என்ன ஆயிடும்னா செல்ஃப் ஐசோலேட் ஆகும். ஓகே, தென் எக்ஸிட் அண்ட் என்டர் மென்டல் டயலமா இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி நடக்கும், டெய்லி நைட்டு நடக்கும். ஸோ போலாமா வேணாமா போலாமா வேணாமா, இந்த ஃபீல்டை விட்டு போயிடலாமா, வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டாங்களே இப்போ வேலைக்கு கூப்பிட்டாங்களே அங்கே இங்கே எங்கேயும் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மென்டல் டயலமா இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம் ஹால் ஃபியர் இன்னும் அதிகமா. திங்ஸ் டு ரெக்டிஃபை எப்படின்னா மென்டல் ப்ரிப்பேர்னஸ் தான். இன்சென்ஸ் இங்க ஹைலி என்டூரன்ஸ் சொல்றேன்ல, இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா கண்டிப்பா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சா. தென் இந்த இடத்துல பெட்டர் குரூப்பிங் ஃபார்ம் பண்ணிக்க. ஸோ ஒரு இடத்துல குரூப்பிங் ஃபார்ம் பண்ண வேணாம்னு சொன்னோம், இந்த இடத்துல குரூப்பிங் ஃபார்ம் பண்ணிக்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்ஃப் ஐசோலேஷனை தவிர இந்த இடத்துல குரூப்பிங் யாரோட இருக்கும் பாத்தீங்கன்னா லைக் மைண்டட் பீப்புள்ஸோட தான் இருக்கும். லைக் மைண்டட் பீப்புள்ஸ் இன்சென்ஸ் பொதுவா இங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே என்ன வாங்கணும், ஏதோ ஒரு அட்டம்ப்ட்ல மிஸ் ஆகியோ இல்லை ஏதோ சர்வீஸ் கிடைச்சா அந்த சர்வீஸ் வேணாம்னு சொல்லி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ பீர் ப்ரெஷர் இங்க வேற மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே ஃப்ரெஷராக அவங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கிங்க, அதுதான் பெஸ்டான விஷயம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் சர்வீஸ் கிடைக்க முடியுமோ சர்வீஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ தென் ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அட்டம்ப்ட்டுமே உங்களுக்கான ஒரு தடுக்கல் தானே தவிர அது ஒரு சரிவு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபால், நாட் அ ஸ்லிப். ஓகே, ஸோ ஸ்லிப் ஆகி நீங்க கீழே விழுக போறது கிடையாது, உங்களுக்கான சர்க்கிள் தான் அது. அடுத்த தடவை நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அடுத்த அட்டம்ப்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் இது ஒரு கெரியர் தான், லைஃப் கிடையாது. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே நடக்கலைன்னா இதுதான் உங்களுக்கான மந்த்ரா. ஸோ அடுத்து லைஃப் இல்லையா அப்படின்னா நல்லாவே இருக்கலாம். ஏன்னா இது சொல்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி லேர்ன் ஃப்ரம் தி அதர்ஸ். இல்ல லைஃபோட அடுத்த லெவலுக்கு எல்லா இடத்துக்குமே நீங்க போக முடியும், இதோட பெட்டராகவே உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஏதோ ஒரு விதத்துல. ஸோ ஓவரால் இதுதான் வச்சுக்கோ, ஒரு அந்த டிரான்சிஷன் ஃபேஸ், இனிஷியல் ஃபேஸ், நீங்க எந்த ஃபேஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு ஒரு கலெக்டிவ் குரூப்பா இருக்கிறனால என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற இடத்துலயே இருந்து எப்படி சர்வீஸ் வாங்கணுங்கிறத மட்டும் நீங்க யோசிக்கணும். ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பட் இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே அட்டம் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கும், இல்ல செகண்ட் அட்டம்ப்டோ இல்ல ஏதோ ஒரு அட்டம்ப்ட்ல இருக்கேன்னா எல்லா அட்டம்ப்ட்லயுமே ரொம்ப காமனான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, அந்த காமனான திங்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான சக்சஸ் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். ஓகே, ஸோ வித்தின் திஸ் ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கான டீடைல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வித்தின் திஸ் ஐ வில் ஃபைண்ட் அப் திஸ் செஷன். Okay, I hope it is very useful for you. Okay, thank you.